அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமான அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து மக்கள் மீதிலும் குறிப்பாக இங்கு ஒன்று குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதிலும் நிலவட்டுமாக. மதிப்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, அருள் நிறைந்த இந்த ரமலான் மாதத்திலே இந்த மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிய வேண்டும். எதை அறிகிறோமோ அதை நம் வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு தினம்தோறும் இந்த உரைகளை நாம் கேட்டு வருகின்றோம். அதில் நேற்றைய தினங்களாக ஏகத்துவ கொள்கையும் சுய பரிசோதனையும் என்ற தலைப்பின் கீழாக அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுடைய இறை சட்டங்களை மட்டுமே நாம் பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான இந்த மார்க்கத்தில் மனித கருத்துக்களை எல்லாம் நாம் சட்டங்களாக பின்பற்றக்கூடாது. அல்லாஹ் இறக்கி அருளிய சட்டங்களை மட்டும்தான் வாழ்வியல் வழிமுறையாக நெறியாக செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நான் இறை செய்திகள் என்றால் எது, மனித கருத்துக்கள் எல்லாம் மார்க்கமாகுமா என்ற கருத்தில் நிறைய தகவல்களை நான் பரிமாறியிருந்தேன். இன்று நாளைய தினத்தில், இந்த 2 தினத்தில் நம்முடைய ஈமான் சம்பந்தமாக, இறை நம்பிக்கை சம்பந்தமாக எந்த கொள்கையை நாம் ஏற்று இருக்கிறோமோ அந்த கொள்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற சம்பந்தமாக சில தகவல்களை நான் கூற விரும்புகின்றேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய பக்ரா அத்தியாயத்துடைய 208வது வசனத்தில் குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் இந்த இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். மூமின்களை பார்த்து, முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நீங்கள் அரைகுறையாக நுழையக்கூடாது, முழுவதுமாக இந்த இஸ்லாத்திற்குள் நுழையுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. 2வது கட்டளை என்னவென்றால், லா தத்தபிஉ குத்வாத்தி ஷைத்தான். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள், ஷைத்தானுடைய வழியில் செல்லாதீங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு, இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் தெளிவான எதிரியாக உங்களுக்கு இருக்கிறான், விரோதியாக அவன் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது சுய பரிசோதனையும் என்ற தலைப்பு தான் நான் பேசுகிறேன். நான் இதே வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான்களை நீங்கள் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீங்க என்று சொல்லிட்டு சுய பரிசோதனை சம்பந்தமான கருத்தை அல்லாஹ் பேசுகின்றார். இதை நீங்கள் 100 என்ற சூறாவில் 21வது வசனத்தில் பார்க்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தபிஉ குத்வாத்தி ஷைத்தான். ஷைத்தான்களுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஒமை யத்தபிஉ குத்வாத்தி ஷைத்தான், யார் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார்களோ ஃபஇன்னஹு யாமுரு பில் ஃபஹ்ஷா, அவன் மானக்கேடானவற்றை ஏவுவான், வல் முன்கர், பாவமான காரியத்தை அவன் ஏவுவான்,
வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிற காரணத்தினால், அல்லாஹ்வுடைய கருணை இருக்கிற காரணத்தினால் நீங்கள் தப்பித்தீர்கள். அது மட்டும் இல்லை என்று சொன்னால், மா ஸகா மின்கும் மின் அஹதின் அஹதா, உங்களில் ஒருத்தரும் தூய்மையாகவே முடியாது, உங்களில் ஒருவருமே பரிசுத்தவான்களாக ஆக முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யுஸக்கி மையஷா, தான் நாடியவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகின்றான் என்று அல்லாஹ் வல்லாஹு சமீஉன் அலீம், அல்லாஹ் கேட்பவனாக நன்கறிந்தவனாக இருக்கிறான் முடிக்கிறான். அப்போ இந்த வசனத்தில், மேலுள்ள வசனத்தில் நீங்கள் இஸ்லாத்துக்குள் முழுமையாக நுழைங்க, ஷைத்தான்களுடைய பாதையில், ஷைத்தானுடைய வழியில் செல்லாதீங்கன்னு சொல்லிட்டு, அடுத்த வசனத்தில் 100 என்ற அத்தியாயத்தில் யார் ஷைத்தானுடைய வழியில் பின்பற்றி செல்லக்கூடியவனாக இருக்கிறானோ அவன் அசிங்கமான விஷயத்தை பின்தொடரக்கூடியவனாக, பாவமான காரியத்தை பின்தொடரக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ்வுடைய அன்பு யார் மீது இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய கருணை யார் மீது இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் இதிலிருந்து தப்பிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடவில்லை என்றால் நாம் எல்லாம் தூய்மையாக ஆக முடியாது. சுய பரிசோதனை எல்லாம் செய்ய சொல்றானே, நம்ம சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்றுதான் எனக்கு தலைப்பு. அல்லாஹ் சொல்றான், நீங்க சுய பரிசோதனை ஆக உங்களை செக் பண்ணி பார்க்கணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி முக்கியமானது. நம்ம தூய்மை ஆகணும்னு நினைச்சா அல்லாஹ்வுடைய உதவி முக்கியமானது. அல்லாஹ்வுடைய உதவி இல்லை என்று சொன்னால் நம்ம தூய்மையானவர்களாக ஆக முடியாது. சரியா? அதனால தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், மன் ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, நம்முடைய பாதையில் யார் முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய பாதைகளை லேசாக்கி வைப்போம்னு அல்லாஹ் சொல்றான். உமை யத்தகில்லா யஜ்அல் லஹு மஹ்ரஜா, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அவருக்கு ஒரு போக்கிடத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் அறியாத விதத்தில் அவருக்கு ரிஸ்கை அல்லாஹ் கொடுப்பான், உணவை அல்லாஹ் கொடுப்பான், செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பான். நீங்கள் இறையச்சம் வேண்டும், இறையச்சத்தோடு நடக்க வேண்டும். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளுமாறு, இறையச்சத்தோடு நடந்து கொள்ளுமாறு, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு, நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு, ஷைத்தானுக்கு கட்டுப்படாமல் நடந்து கொள்ளுமாறு, இஸ்லாத்தை உறுதியாக கடைபிடிக்குமாறு, இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக நுழையுமாறு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு அறிவுரை எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு பிறகு நான் வேற யாருக்கிட்டையுமே அறிவுரை கேட்கவே கூடாது, அந்த மாதிரி ஒரு பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும். கேட்கிற கேள்வியை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லுவாங்கன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கேள்வி இருக்கு. ரசூலுல்லாஹ் 2 பதில் தான் கொடுத்தாங்க. அவர் கேட்ட கேள்வி வேற யாரிடத்திலையுமே நான் விளக்கம் கேட்கக்கூடாது என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்ன பதில், ஆமன்து பில்லாஹ் ஃபஸ்தகிம், நீ அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல், அதில் உறுதியாக நில் என்றார்கள். நீ அல்லாஹ்வை நம்பி அதில் உறுதியாக நின்றால் நீ இந்த அறிவுரையை, இஸ்லாத்துடைய முழு அறிவுரையும் உனக்கு வந்துருச்சு, முழு விளக்கமும் உனக்கு கிடைத்து விட்டது என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்தாங்க. இப்போ கொள்கை உறுதின்றதுங்க, ஈமான் என்ற அம்சம், அல்லாஹ்வை நம்ம வணங்குறோம்னு சொன்னா வணங்குறதுல உறுதியா நிற்கணும். ரசூலுல்லாஹ்வை நம்ம பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அதில் நம்ம உறுதியா நிற்கணும். இதுதான் ஈமான். இதுல தடுமாற்றம் வருதுன்னு வைங்க, அதுல ஈமான் நுழைய வேண்டிய விதத்தில் உள்ளத்தில் நுழையலன்னு அர்த்தம். ஈமான் நம்பிக்கை நுழைய வேண்டிய விதத்தில் நுழையவில்லைன்னு அர்த்தம். நீங்க பல பேரை பார்க்கலாம், வெளிநாடுகளில், அரபு நாடுகளில் வேலை செய்கிறாங்க, சவுதியில இருந்து பல நாடுகளில் வேலை செய்கிறாங்க. அங்கெல்லாம் பார்த்தோன்னு வைங்க, முழுக்க முழுக்க தௌஹீத்வாதியா இருப்பார். தர்காவை எதிர்ப்பார், மௌலுதை எதிர்ப்பார், ஃபாத்தியாவை எதிர்ப்பார், வரதட்சணை எதிர்ப்பார், எல்லாத்தையும் எதிர்ப்பார், மார்க்கத்துக்கு விரோதமான எல்லாத்தையும் எதிர்ப்பார். அது மட்டும் இல்லாமல் தொழுகை முறை பார்த்தீங்கன்னு வைங்க, நெஞ்சில் கை கட்டுவார், விரல அஸ்தி தொழுவார், ரஃபயதீன் இருக்குல்ல, ருக்குக்கு முன்னாடி ருக்குக்கு பின்னாடி ரஃபயதீன் செய்வார், எல்லாமே கரெக்டாக இருப்பார். காயல்பட்டினம் வருவார், வந்த உடனே ஊர் மக்கள் பார்ப்பாங்க, எல்லாமே மாறிடுவார். சுன்னத் ஜமாத் பள்ளிக்கு போயிடுவார், அங்கே போய் தொழுவார், ஃபாத்தியாவை எதிர்க்க மாட்டார், மௌலுதை கண்டிக்க மாட்டார், தாயத்தை கண்டிக்க மாட்டார்,
ஏன் சொந்தக்காரங்க கோச்சுக்குவாங்கல்ல, எங்கள் வீட்டு உறவினர்கள் சங்கடப்படுவாங்கல்ல, எங்கள் ஜமாத்து சங்கடப்படுவாங்க இல்லை என்று சொல்லி வெளிநாட்டில் இருக்கும் பொழுது ஒரு விதமும் உள்நாட்டுக்கு வந்த பிறகு ஒரு விதமாக இருக்கிறாங்களே, இது ஈமானா? இது ஈமான் உள்ளத்தில் நுழைய வேண்டிய விதத்தில் நுழைந்திருக்கிறதா? அல்லாவை வணங்க வேண்டும் என்று சொன்னால் அதில் உறுதியாக நிற்க வேண்டும். ரசூலுல்லாவை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அதில் உறுதியாக நிற்க வேண்டும். எத்தனை பேர் எதிராக நின்றாலும் சரி, உலகமே ஒன்று திரண்டு நின்றாலும் சரி, இதான் ஈமான். சஹாபாக்கள் அப்படிதான் ரசூலுல்லாஹ் வென்றெடுத்தாங்க. அதனாலதான் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடியவர்களாக தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய உயிரை கேடயமாக வந்து நின்றார்கள். பார்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு பலவீனமான ஈமான் என்பதற்கு சில செய்திகளை நான் காட்டுறேன் பாருங்க. புகாரில 1889 செய்தியில் இடம்பெற்றிருக்கு. இதுல என்ன இடம்பெற்றிருக்குன்னா, ரசூலுல்லாஹ் மக்காலேருந்து மதீனாவுக்கு வர்றாங்கல்ல, மதீனான்ற இந்த பிரதேசம் நோய்வாய்ப்பட்ட ஒரு பிரதேசம், ஒரு நல்ல ஊர் கிடையாது. மதீனா என்ற ஊர் ஒரு நல்ல ஊர், போன உடனே எல்லாம் நல்ல முறையில் இருக்கலாம், சுகபோகமாக இருக்கலாம், பணக்காரராக ஆகிடலாம் என்ற மாதிரி ஊர் இல்லை. யார் போனாலும் நோய் ஏற்பட்டுரும், கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டுரும். அந்த ஊருக்கு பேரே அர்துல் வபா. அர்துல் வபா என்றால் நோய் பிரதேசம். இந்த புகாரில் 1889 பார்க்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அங்கே போகிறார். எல்லா பேருக்கும் ஜுரம். ஹிஜ்ரத் பண்ணி மக்காலேருந்து மதீனாவுக்கு வர்றாங்க, எல்லா பேருக்கும் காய்ச்சல். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார், வல் மௌத்து அதனா மின் ஷிராக்கின் அலிஹி. என்னப்பா இது, மௌத்து வந்து செருப்பினுடைய வாருக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்றார். என்ன சொல்றாருன்னா, செருப்பு வார் எவ்வளோ பக்கத்தில் இருக்கு, அந்த மாதிரி நமக்குடைய மௌத்து கையில் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதே. இந்த ஜுரம், இந்த காய்ச்சல், இந்த வியாதி உயிரை பறிச்சிரும் போல் இருக்குதே என்ற அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார். இந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பதுவா செய்கிறார். யாரை பதுவா செய்கிறாருன்னா, இங்கே வர்றதுக்கு யார் காரணம்? அபூ ஜஹல், உக்குபா, ஷைபா இருக்காங்கல்ல, அவங்கள பதுவா செய்கிறார். இறைவா, இவர்கள்லாம் நீ நாசமாக்கிடு, இவர்கள் தான் எங்களை இந்த ஊர்லேருந்து வெளியேற்றி இந்த நோய் பிரதேசத்தில் சேர்த்து விட்டார்கள் என்று பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பதுவா செய்கிறார். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பதுவா செய்கிறாரு. இந்த புகாரில நீங்க 1889 பார்க்கலாம். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க, அந்த ஊருடைய மகத்துவம் மாறுது, அது வேற. இப்படிப்பட்ட ஒரு ஊர்ல ஒரு பலவீனமான ஈமான் கொண்டவன் நுழைஞ்சா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு, அந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு போன்றவர்கள்லாம் அல்லாஹ்வை உறுதியாக நம்புறாங்க. அல்லாஹ்வால தான் இந்த சோதனை வருதுன்னு நம்புறாங்க. ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுறாங்க, உறுதியாக நம்புறாங்க. அந்த ஊருக்கு போனாலும் நோய் வந்தாலும் தாக்கு பிடிச்சி நிற்கிறாங்க. நம்மள மாதிரி நான் சுட்டி காட்டினேனே, அங்கே ஒரு நிலைப்பாடு இங்கே ஒரு நிலைப்பாடு மாதிரி ஆட்கள் இருந்தா, ஏமா நான் மக்கால வந்து அது வேற விஷயம், நோய் இல்லாமல் இருந்துச்சு, மதீனால நோய் இருக்குது, நான் அங்கேயே போகிறேன், எப்போ நோய் இல்லையோ சொல்லி அனுப்புங்க, நான் வர்றேன் என்ற அளவுங்க இருப்பாங்க. இது இன்னொரு செய்தி பாருங்க, 7211 7211 இதில் ஒருத்தர் ரசூலுல்லாஹ் கிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். மதீனாவில் ஏற்றுக்கொண்டா என்ன ஆகும்? மதீனாவுக்கு வந்தாவே அந்த நோய் வருமா இல்லையா? அந்த ஆரம்ப கட்டத்தில் இவருக்கும் நோய் வருது. அவர் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாருன்னா, பையத்து கொடுத்து கலிமாலாம் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல திருட மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன் என்றெல்லாம் பையத்து கொடுக்கணும். ஆண்கள் கையை பிடிச்சி கொடுப்பாங்க, பெண்கள் கையை கொடுக்கக்கூடாது, வாய்மொழியில் இந்த மாதிரி பையத்து கொடுப்பாங்க. இப்படி பையத்து கொடுத்து விட்டு அவர் சென்று விடுகிறார். இவருக்கு காய்ச்சல் வந்து விடுகிறது. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என் பையத்தை கொஞ்சம் வாபஸ் கொடுங்கன்னு கேட்குறார். என் பையத்தை நீங்கள் வாபஸ் கொடுங்க. கள்ள மிட்டாய் வாபஸ் கேட்குற மாதிரி கேட்குறாரு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, தௌஹீதை ஏற்றுக்கொண்டு, ரசூலுல்லாஹ் கிட்ட ஒப்பந்தம், ஷிர்க் வைக்க மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன்ற அடிப்படையான ஒரு ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விஷயத்தை வாபஸ் கொடுத்துருங்க, நான் எனக்கு நோய் வந்து விட்டது, என்னால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் கண்டுகொள்ளலை.
மீண்டும் வர்றார், எனக்கு வாபஸ் கொடுத்துருங்க. ரசூலுல்லாஹ் கண்டுகொள்ளலை. மீண்டும் வர்றார், என் பையத்தை வாபஸ் கொடுத்துருங்கன்றார். அதுக்கப்புறம் அவரே என்ன செய்கிறார், மதீனாவை விட்டு வெளியே போயிடுறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவில் தூய்மையானவங்க தான் இருக்க முடியும். அந்த இரும்பில் இருக்கக்கூடிய துரு பிடிச்சவங்க எப்படி கொள்ளையிலிருந்து தூய்மையாகுமோ அப்படி மதீனாவும் தூய்மையாகிவிடும் என்ற கருத்தில் ரசூலுல்லாஹ் அவங்கள வெளியேக்கி அனுப்புகிறார். அப்போ எதற்காக இதை சுட்டி காட்டுறேன்னு சொன்னால், அப்போ ஈமான் என்ற விஷயத்தில் சோதனைகள் வரும். நம்ம அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம் என்று சொன்னால், தூதரை பின்பற்றி இருக்கிறோம் என்று சொன்னால் பிரச்சனையே வராது என்று மார்க்கம் ஏதாவது சொல்லுதா? குடும்பத்தில் எதிர்ப்பே வராது, ஊர்க்காரங்களாம் எதிர்க்கவே மாட்டாங்க, எல்லாம் கையை விரித்து வாங்கப்பா தௌஹீதுக்காரங்களாம் வாங்க என்று கை விரித்து கூப்பிடுவாங்க என்று ஏதாவது உத்தரவாதம் சொல்லப்பட்டிருக்கிறதா? கிடையவே கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு நீங்கள் லேசான முறையில் நுழைந்து விடலாம் என்று கருதுகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். உங்களில் பொறுமையாளர்கள் யார், உங்களில் பாடுபடக்கூடியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அடையாளம் காட்டாமல் நீங்கள் சொர்க்கத்திலே இலகுவாக நுழைந்து விடலாம் என்று கருதுகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹ் அடையாளம் காட்டுவான். பொறுமைசாலிகள் யார் அல்லாஹ் அடையாளம் காட்டுவான். பாடுபடக்கூடியவர்கள் யார் அல்லாஹ் அடையாளம் காட்டுவான். இப்போ சோதனை வராமல் நம்ம எப்படி தௌஹீதில் உறுதி அளிக்க முடியும்? பாதிப்பு, உடல் பாதிப்பு வராமல் நம்ம எப்படி உறுதி அளிக்க முடியும்? குடும்பத்தினர் ஊர்க்காரங்களாம் எதிர்க்காம எப்படி நம்முடைய ஈமான்ல நம்ம உறுதியாக நிற்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை நம்ம இந்த சஹாபாக்கள் இடத்திலிருந்து கற்கணும். இப்படி இந்த பலவீனமான நிலையில் இருக்கக்கூடியது சரியானது கிடையாது. அதே இன்னொரு சம்பவத்தையும் சுட்டி காட்டுறேன் பாருங்க. இந்த பத்ரு போர் நடந்துச்சு இல்லை, நம்ம உறவினர்கள் ரீதியாக வரக்கூடிய ஒரு அம்சத்தில் உணர்ச்சியை பார்க்குறோம். அவங்க பகைச்சிக்கிட்டா நம்ம இவங்க கூட தான் நம்ம வியாபாரம் பண்ணுறோம். வியாபாரம் பண்ணுறது மார்க்கத்தை ஹராம் இல்லை. ஒரு தர்கா வழிபாட்டு நம்பிக்கையில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால், ஒரு தாயத்தை கட்டி இருக்கிறாருன்னு சொன்னால், ஒருத்தர் மௌலுது ஓதுறாருன்னு சொன்னால் அவர்கிட்ட வியாபாரமே செய்யக்கூடாதுன்னா இஸ்லாம் சொல்லுது? எல்லாம் சொல்லலையே. பெற்றோர்களே, தாய் தகப்பனாரே ஷிர்கில் தான் அவங்க கூட நம்ம கட்டுப்படக்கூடாது. ஷிர்கு இல்லாத விஷயத்தில் தோழமை கொள்ளலாம் என்று தான் அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான். உலக விஷயத்தில் தோழமை கொள்றது பிரச்சனை இல்லை. வசாஹிபு ஹுமா ஃபித் துன்யா மாரூஃபா, உலக விஷயத்தில் நீங்கள் நல்ல முறையில் தோழமையில் இருங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். பிரச்சனையே இல்லை. அது ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்கிறதோ வியாபாரத்தில் கூட இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. கொள்கைன்னு வந்துருச்சா, நீ வேற நான் வேறன்னு காட்டணும். ஃபாத்தியா பிதாத்து தான், மௌலுது பிதாத்து தான், மௌலுது ஷிர்கு தான், தாயத்து ஷிர்கு தான், தர்கா வழிபாடு ஷிர்கு தான். தொழுகையை நான் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டின முறையில் தான் நான் தொழுவேன். நீ பகைச்சிக்கிட்டாலும் சரி, நீ வெறுத்தாலும் சரி, நீ என்ன நினைச்சாலும் சரி, நான் இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பது உன்னுடைய திருப்திக்காக கிடையாது, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, என் மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் நான் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக என்ற அடிப்படை உள்ளத்தில் ஆழமாக நம்பணுங்க. நம்ம இந்த கொள்கை உறுதி. சஹாபாக்களுடைய வரலாறுலாம் நம்ம பலது கேட்குறோம்ல. அவங்க உயிர் கொடுத்தாங்க, ஊனமானாங்க, ரத்தங்கள் அவங்களுடைய உடம்புல போச்சு, செல்வங்களை வாரி கொடுத்தாங்க. இதெல்லாம் சஹாபாக்களை பின்பற்றதுக்கு ஆதாரம் இல்லை. குர்ஆன் ஹதீஸை எப்படி உறுதியாக கடைப்பிடிச்சாங்கன்றது ஆதாரம். நாமளும் அந்த மாதிரி சஹாபாக்கள் போல குர்ஆன் ஹதீஸை உறுதியாக கடைப்பிடிச்சா அந்த நிலையை அடையலாம். நம்ம அவ்வளவு ஈமான் இருக்கணும் நமக்கு. இதுல உணர்ச்சி ரீதியாக விழுந்துடக்கூடாதுன்றதுக்கு சில சம்பவங்கள் பாருங்க. இந்த பத்ரு போர் நடந்துச்சு இல்லை, 319 பேர் முஸ்லிம்களுடைய அணியில் இருந்தாங்க. எதிரிகளுடைய அணியில் 1000க்கும் மேற்பட்டவங்க இருந்தாங்க. போர்க்களம் நடக்குது. இந்த போரில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்குறான். 1000க்கும் மேற்பட்ட வானவர்களை அல்லாஹ் இறக்கி ஒரு உதவியை கொடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை கொடுத்து விட்டான். அவர்களுக்கு கடும் தோல்வியை கொடுத்தா, அதிகமானவர் இறந்து விட்டாங்க. பத்ரு போரில் காஃபிர்கள் நிறைய பேர் விரண்டு ஓடிட்டாங்க. இதில் 70 நபர்கள் சிறை பிடிக்கப்பட்டாங்க. தெரியுங்களா நமக்கு? காஃபிர்களில் 70 நபர்கள் சிறை பிடிக்கப்பட்டாங்க. அதில் உமர் ரலியல்லாஹுடைய வார்த்தை தான் ஈமான்னா என்னன்றது எடுத்துக்காட்டக்கூடிய வார்த்தை. என்ன சொன்னார் உமர்? அபூபக்கர் ரலியல்லாஹு கிட்ட ரசூலுல்லாஹ் கருத்து கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு கிட்ட ரசூலுல்லாஹ் கருத்து கேட்குறாங்க. உங்கள் கருத்து என்னப்பா? இந்த 70 பேர் என்ன செய்யலாம்? மக்கா முஷ்ரிக்குகள்
போர்க்களத்துக்கு வந்த எதிரிகள் சிறை பிடிக்கப்பட்டு நிற்கிறாங்க. இவங்களுக்கு என்ன செய்யலாம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார், இவங்கெல்லாம் மாமா, சித்தப்பா, பெரியப்பா பிள்ளைங்க, எல்லாம் உறவினர், நெருங்கிய சொந்தக்காரங்க. காசு வாங்கி கொண்டு, பிணை தொகை வாங்கி கொண்டு இவங்களை விடுதலை பண்ணிடலாம். வருங்காலத்தில் அல்லாஹ் நாடுனா அவங்க இஸ்லாத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறார். பிணைய தொகையை வாங்கிக்கிட்டு விடுதலை பண்ணிடலாம். ரசூலுல்லாஹ் அபூபக்கர் கிட்ட கேட்டுட்டு உமர் கிட்ட கேட்குறாங்க, உமரே நீங்க என்னப்பா சொல்றீங்க? இவனுங்களையா? இவங்க தான் காஃபிர்களுடைய ஆணிவேர். சொல்றாரு, காஃபிர்கள்லாம் இவங்க தலைவர்கள், இவனுங்க தான். இவர்களை ஒருத்தனையும் உயிரோட விட்டு விடக்கூடாது, எல்லாரையும் வேறறுக்க வேண்டும். எப்படி கொல்ல வேண்டும் தெரியுமா? அந்நதிரிபு ஆனாகவும், அவர்களுடைய கழுத்தை வெட்ட வேண்டும். யார் வெட்ட வேண்டும் என்றால், இதோ என்னுடைய உறவினர் அங்க நிற்கிறான், அவனை நான் வெட்டுவேன். இதோ அங்க அக்கீல் என்பவர் நிற்கிறார், அக்கீலுடைய சொந்தக்காரன் அலி, அவர் அக்கீலை வெட்ட வேண்டும். என் உறவினரை நான் வெட்டுவேன், அலியுடைய உறவினரை அவர் வெட்டுவார், இவருடைய உறவினரை அவர் வெட்ட வேண்டும் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார். ஒருத்தனை கூட உயிரோட விடக்கூடாது. எதிரில் உள்ளவங்க சித்தப்பா, பெரியப்பா பசங்க, இந்த பக்கம் முஸ்லிம்கள், அவன் காஃபிரா இருக்கிறான். 70 நபர்கள் அவங்க, இந்த பக்கம் முஸ்லிம்கள். ரசூலுல்லாஹ் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு கிட்ட கேட்கும் பொழுது, அபூபக்கரோட கருத்து இல்லை என் கருத்து மாற்றமானது என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் கருத்து பதிய வச்சாரு. இந்த சொந்தக்காரர்கள் மேல இல்ல கோபத்தினால பதிய வச்சாரா? இல்ல, அல்லாஹ் மீது வச்ச அந்த பற்று, ஈமான், அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும் என்ற அந்த நம்பிக்கை அவன் வந்தது. இவர்களை வேறறுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறான். இஸ்லாத்தை வேறறுக்க வேண்டும், முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறான். நீ எப்போது இஸ்லாத்திற்கு எதிரியாக மாறிவிட்டாயோ அப்போது நீ உறவினர் கிடையாது என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொல்ல முற்படுகிறார். புரியுதா இல்லையா? ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஆல்ரெடி இறக்க மனசு, அபூபக்கருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு விடுதலை பண்ணிட்டாங்க. அபூபக்கருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு விடுதலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் அடுத்த நாள் அபூபக்கரும் ரசூலுல்லாஹ் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. உமர் வர்றார், ஏன்பா அழுகிறீங்க? பதிலே சொல்லலை. சொல்லுங்கப்பா, நான் அழுகிறேன், நானும் சேர்ந்து அழுகிறேன், சொல்லுங்கப்பா. அமைதியாக இருக்கிறாங்க. அழுகிற மாதிரி நடிக்கிறேன், சொல்லுங்கப்பா என்று உமர் கேட்கிறார். அல்லாஹ் நேற்று நடந்த சம்பவத்தை கண்டித்து வசனம் இறக்கி இருக்கிறான். அவர்களை ஏன் உயிரோடு விட்டீர்கள்? அவர்களை வேறறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் வசனம் இறக்குறான். குர்ஆன்ல அன்ஃபால் என்ற அத்தியாயத்தில் வசனம் இறங்குகிறது. அல்லாஹ் கண்டிச்சுட்டான். அல்லாஹ்வுடைய விதி மட்டும் முந்திரிக்காவிட்டால் உன்னை நான் தண்டித்திருப்பேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வை கண்டித்து வசனம் இறக்குகிறான் என்ற விஷயத்தை ரசூலுல்லாஹ் மேற்கோள் காட்டுறாங்க. மாகானலின் நபி அன் யக்கூன லஹு அஸ்ரா என்ற வசனம் 867 இந்த வசனம் இறக்கப்படுது. இது முஸ்லிம் என்ற ஹதீஸ்ல 3621 3621 விரிவா இதை பத்தி நீங்க பார்க்கலாம். அப்போ கொள்கை உறவு தான் உறவு, சொந்தக்காரங்க என்ற இரத்த பந்த உறவு கிடையாது. நீ அல்லாஹ்வுக்கு எதிரியாக நீ மாறினா, ஷிர்க் வைக்கக்கூடியவனா நீ மாறினா, நீ என்கிற கொள்கை விஷயத்துல சமரசத்தையே பார்க்க கூடாது என்ற உமர் ரலியல்லாஹுடைய கருத்தை தான் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கருத்தையோ ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தையோ அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல. நாம எப்படிங்க ஷிர்க்குன்னு ஒரு விஷயத்தை விளங்கின பிறகு, சவுதியில ஒரு விஷயத்தை ஷிர்க்குன்னு தெளிவாக விளங்கின பிறகு ஊர்ல வந்த உடனே எப்படிங்க அதுல சமரசம் செய்ய மனசு வருது? சவுதியில இருக்கும் பொழுது பித்ஆத்து, இது பாவம், இது மூட நம்பிக்கைன்னு தெரிஞ்ச ஒரு விஷயம், உள்ளூர்ல வந்த உடனே எப்படிங்க விட்டு கொடுக்க மனசு வருது? எப்படி உங்களுடைய உள்ளத்து இதை ஏற்றுக்கொள்கிறது? பாவம் ஒருபோதும் பாவம் தான். அது யாருக்காகவும் பாவம் என்பதை விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு வரக்கூடாது. இது ஹராம், இது மூட நம்பிக்கை, இது பித்அத், இது வழிகேடு, ஷிர்க் என்று இருக்குமானால் அதை எவருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. அது எவ்வளவு நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி. இதுல ஒரு உணர்ச்சி பூர்வமான சம்பவம் நடக்குது. முஸ்னத் அஹமதுல இடம்பெற்றிருக்கிறது. ஜைனப் ரலியல்லாஹு இருக்காங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஜைனப். இவருடைய கணவர் யாருன்னா அபுல் ஆஸ் என்பவருடைய கணவர். இவர் அந்த 70 பேர்ல ஒருத்தரா நிற்கிறார். எந்த 70 பேர்ல?
சிறை கைதிகளுடைய பகுதியில் ஒருத்தரில் இவர் நிற்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு மருமக அங்கே நிற்கிறாப்புல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்ச்சி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த ஹலால் ஹராம்ன்ற சட்டம்லாம் இல்லை. அந்த எந்த ஹலால்னா அந்த காஃபிர்கள் முஸ்லீம்களை முடிக்கக்கூடாது, முஸ்லீம்கள் காஃபிர்களை முடிக்கக்கூடாதுன்னு சட்டம்லாம் ஆரம்பத்தில் கிடையாது, பிற்காலத்தில் தான் எல்லாம் இறக்குறான். அதனால தான் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு யாரை முடிச்சிருக்கிறாங்க? இந்த அபுல் ஆஸ் என்ற இறை மறுப்பாளரை முடிச்சிருக்காங்க. இந்த அபுல் ஆஸ் இப்போ பிணைத்தொகை கொடுக்கணும்ல, பிணைத்தொகை கொடுக்கறதுக்காக ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட இருந்து ஒரு மாலையை கொடுத்து அனுப்புகிறாங்க. ஒரு மாலையை கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த மாலையை கொண்டாந்து ஒப்படைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட அந்த மாலை வருது. இது ஹதீஜா ரலியல்லாஹுடைய மாலையாச்சேன்னு ரசூலுல்லாஹ் அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே ரசூலுல்லாஹ் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது. ஹதீஜாவுடைய மாலை. ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் ஜைனபுக்கு திருமணம் ஆகும் பொழுது, அபுல் ஆஸுக்கு ஜைனபுக்கு திருமணம் ஆகும் பொழுது, இவங்க இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது மாலையை அணிவிச்சாங்க. அந்த மாலை இப்போது வந்திருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரக்கலஹா ரிக்கத்தன் ஷதீதா, கடுமையான ஒரு கவலை அவர்களுக்கு ஏற்பட்டது இந்த விஷயத்தை பார்த்த உடனே. ஒரு சஹாபாக்களுக்கு இவங்க ஆர்டர் போடலாம், விட்டுருங்கப்பான்னு சொல்லலாம், சொல்லாம சொல்கிறார்கள், இன் ரஐதும் அன் துத்லிகு லஹா அஸீரஹா வ தர்து அலைஹல்லதி லஹா ஃபஃபாலு, இந்த பிணைத்தொகை இந்த மாலையை வாங்கி கொண்டு நீங்கள் விடுவதாக இருந்தால் இவரை நீங்கள் விட்டுவிடலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்துல முடிவை ஒப்படைக்கிறாங்க. சஹாபாக்கள் அவர்களும் அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு அவங்க விட்டு விட்டார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட அங்கே நிற்கிறான், மருமக அங்கே நிற்கிறான். அந்த மாலை வரைக்கும் வருகிறது. அவர் காஃபிராக இருக்கிறார் என்ற காரணத்தினால் அவர் கொள்கை ரீதியான அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கவில்லையே தவிர உணர்ச்சி எந்த மனிதனுக்கும் விட்டு கொடுக்கக்கூடியதாக கிடையாது. ஆனால் கொள்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டாங்களா, சமரசம் செஞ்சாங்களா, அவரை உறவினர் என்ற காரணத்தினால் விட்டு விடுங்கன்னு சொன்னாங்களா? பிணை தொகை என்ற ஒரு விஷயத்தை இதை பெற்றுக்கொண்டு விடுவதாயிருந்தா விட்டுருங்கன்னு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே தவிர மருமகன் என்ற காரணத்தினாலேயோ அவன் நெருங்கிய உறவினர் என்ற காரணத்தினால சொல்லலை. அந்த மாலையை பார்த்த பிறகும் கூட, அந்த மாலையை பார்த்த உடனே ஹதீஜாவுடைய ஞாபகம் வந்துருச்சு. இதை பார்க்குறோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொள்கையை எந்த அளவுக்கு விரும்பி இருக்கிறாங்க என்பதற்கு இதை பார்க்குறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். 58வது அத்தியாயம் 22ல் அல்லாஹ்வுக்கு ஒருத்தன் எதிரியாக ஆகிவிட்டார், அவனுடைய தூதருக்கு ஒருத்தன் எதிரியாக ஆகிவிட்டால் அவங்ககிட்ட தோழமை கொள்ளக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப் கொள்ளக்கூடாது நல்லா சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு அவன் எதிரின்னு தெளிவாக தெரியுது. அவுலியாவே, நாகூர் ஆண்டவரே, அப்துல் காதர் ஜீலானியன்னு ஒருத்தன் கூப்பிட்றான். அவன் யாரு? அல்லாஹ்வுடைய எதிரி. அவன் அல்லாஹ்வுடைய கூப்பிட வேண்டிய இடத்துல ஒருத்தர் அல்லாஹ் அல்லாதவர்களை கூப்பிட்டு விட்டாலேயே, ஷிர்க்கு தாயத்து கட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னாலேயே, பில்லி ஏவல் சூனியம் போன்ற ஜோசியம் போன்ற ஷிர்கான நம்பிக்கையில் இருந்தாங்கன்னு சொன்னா, இது நான் சொல்லலை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமா அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தைக்காக பாவ மன்னிப்பு கேட்டார். பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது நல்லா தடுத்தான்ல. அவர் காஃபிரா இருக்கிறார், முஷ்ரிக்கா இருக்கிறார், நீ பாவ மன்னிப்பு கேட்காதுன்னு அல்லாஹ் சொல்லாம எப்படி சொல்றான் தெரியுமா? ஃபலம்மா தபய்யன லஹு அதுவுல் இல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய எதிரி என்று அல்லாஹ் சொன்ன பிறகு உடனடியாக அவர் விலகி கொண்டார் அல்லாஹ் சொல்றான். ஷிர்க்கு வைக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் வைக்கக்கூடிய பேர் என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய எதிரி அல்லாஹ் சொல்றான். இந்த 58:22 அல்லாஹ் சொல்றான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதுன மன் ஹத்தல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ் ரசூலுக்கு யார் எதிரியாக இருக்கிறாங்களோ அவங்கள மூமின்கள் நேசிக்க மாட்டாங்க. அல்லாஹ்வை நம்பக்கூடிய, மறுமை நாளை நம்பக்கூடிய மூமின்கள் அல்லாஹ் ரசூலுடைய எதிரிகளை நேசிக்க மாட்டார்கள். வலவ் கானு ஆபாஹும் அல்லாஹ் சொல்றான், ஒன்றுனா பிரிச்சு பிரிச்சு சொல்றான். அவங்க பெற்றெடுத்த தாய் தந்தையராக இருந்தாலும் சரிதான், அவ் அபுனாகும் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரிதான், அவ் இஹ்வானஹும் அவர்களுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் சரிதான், அவ் அஷீரத்தஹும் நெருங்கிய சிச்சாமார்கள் மாமாமார்கள் போன்ற நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரிதான், அவர்களை நேசிக்க மாட்டார்கள்.
அப்பா அம்மா இருந்தாலும் சரிதான், அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரிதான், மாமா மச்சானா இருந்தாலும் சரிதான், கணவன் மனைவியா இருந்தாலும் சரிதான், எவனா இருந்தாலும் சரிதான். நீ அல்லாஹ்வுக்கு எதிரியா, எனக்கும் எதிரி. நீ தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரியா, எனக்கு எதிரி என்று இருப்பார்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் பாராட்டி சொல்கிறான், உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், இவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் ஈமானை பதித்து விட்டான். வ அய்யதஹும் பிரூஹிம் மின்ஹு, ரூஹுல் குதுஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் இவர்களை வலுப்படுத்துகின்றான். வ யுத்கிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், நிலையாக ஓடக்கூடிய ஆறுகள் கொண்ட சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களை நுழைவிக்க செய்கின்றான். ரலியல்லாஹு அன்ஹு மரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டனர். நல்லா முடிக்கிறான். அப்போ இந்த மாதிரி ஒரு பாராட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்றான், உலாய்க ஹிஸ்புல்லா, இவர்கள் அல்லாஹ்வுடைய படை. அலா இன்ன ஹிஸ்புல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ்வுடைய படையினர் தான் ஜெயிப்பார்கள். அல்லாஹ் என்ன செய்யறான், இவ்வளவு பாராட்டுறான். யாரை கொண்டு பாராட்டுறான்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு ஒருத்தர் எதிரியாக இருக்கிறார்கள் என்றால், அவனுடைய தூதருக்கு எதிரியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்கள நேசம் கொள்ளாதீங்க, நீங்க அல்லாஹ் ரசூலுக்காக இந்த உலகத்தில் வாழுங்க என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்றாங்க. ஆகவே நம்முடைய செயல்பாடுகள்லாம் நீங்க பாருங்க. உங்களுடைய தொழுகை முறை எப்படி இருக்கணும்னா, சொந்தக்காரங்களுக்காக என் தொழுகை முறை இருக்கக்கூடாது, ஊர் உலகத்துக்காக எல்லாம் என் தொழுகை முறை இருக்கக்கூடாது, என் ஆலிம் சா சொல்லிட்டாரு அதனாலலாம் தொழுகை இருக்கக்கூடாது, என் முகமது நபி சொன்னாங்கன்னு இருக்கணும். நமக்கு நெஞ்சில் கை கட்டுறதா இருக்கட்டும், விரலை அசைக்கிறதா இருக்கட்டும், ரஃபைதீன் செய்யறதா இருக்கட்டும், துவா ஓதுறதா இருக்கட்டும், டாப் டு பாட்டம் வரைக்கும், ஆரம்பத்தில் இந்த எண்டு வரைக்கும் எவர் சொன்னார்ன்றதுக்காகலாம் நம்ம இபாதத்து இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொன்னதனால், உடைய தூதர் சொன்னதனால் என் இபாதத்து இருக்குன்னு இருக்கணும். என்னுடைய இபாதத்து சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே இதுதான். எது ஷிர்கோ, எது இணை வைப்போ, எது பிதாத்தோ, எது வழிகேடு என்று தெரிகிறதோ, குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகிறதோ, அதை எவ்வளவு நெருங்கிய உறவினர் செய்தாலும் சரிதான், இதை செய்யக்கூடியவர் எனக்கு எதிரி தான். இது அல்லாஹ் ரசூலுக்கு செய்யாத காரியம், அவங்க தடுத்த காரியம். அதனால இதில் வெறுப்பு காட்டக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபசவத்தவல்லா என்ற சூரா சொல்றானா இல்லையா, இந்த வசனத்தை ஈமான்ல நமக்கு தடுமாற்றம் இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் படிச்சு பாருங்க. இந்த வசனம் எதுக்கு அருளப்பட்டது, யார் சம்பந்தமாக அருளப்பட்டதுன்னு படிச்சாவே இந்த மார்க்கத்தில் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டோம், யாருக்காகவும் சமரசம் செய்ய மாட்டோம், ஊருக்காக சமரசம் செய்ய மாட்டோம். அபசவத்தவல்லா அஞ்சா அஹுல் ஆமா ஒமா யுத்ரிக லஅல்லஹு யஸக்கா அவ் யذكر ஃபதன்ஃபஅஹு الذிக்ரா அம்மா அம்மா என்னது அம்மா மன்ஜாஅக யஸா வஹுவ யக்ஷா ஃபஅன்தஹு தலஹா. இப்படி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு குருடர் வந்ததற்காக இந்த முகமது முகத்தை திருப்பி கொண்டார், இவர்னு சொல்ற முகமதுன்னு கூட சொல்லாம இவர் முகத்தை திருப்பி கொண்டார், கடுகெடுத்து விட்டார் நல்லா சொல்றான். அவரோ பயந்த நிலையில வந்தார், இரையச்சத்தோடு வந்தார், அவரை நீ புறக்கணிக்கிறாயா என்று அல்லாஹ் கடுமையா பேசுறான். யாரை பார்த்து பேசுறான், அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். அங்க என்ன நடந்து கொண்டிருக்குது, ஆல்ரெடி இவர் வரும்பொழுது இந்த இஸ்லாம் சம்பந்தமாக பேரம் நடந்து கொண்டிருக்குது. விட்டு கொடுங்க, நீங்க ஸ்ட்ராங்கா சொல்றீங்க, இஸ்லாத்தை உறுதியா சொல்றீங்க, மேல உள்ளவன் கீழே உள்ளவெல்லாம் ஒண்ணுன்றீங்க, மேல உள்ளவங்கள நாங்கள தனியா வைங்க, கீழே உள்ளவங்கள தனியா வைங்க என்ற மாதிரி பேரம் பேசுறான். பணக்காரங்களுக்கு தனி சபை, ஏழைகளுக்கு தனி சபைன்ற மாதிரி வைங்கன்னு கேட்கிறான். அந்த மாதிரி ஏதோ ஒரு இஸ்லாத்து சம்பந்தமாக ஒரு சமரசம் செய்யுமாறு பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இவர் வர்றார். ஏழையாக இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் தாழ்ந்த நபராக, அவர்களால் காஃபிர்களால் கருதப்பட்ட நபராக இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் கண் தெரியாத நபர் வர்றாரு. அர்ஷித்னி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அறிவுரை சொல்லுங்கன்னு வர்றாரு. எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய குரல் கேட்டு வர்றார். ரசூலுல்லாஹ் ஹதீஸ் திருமதியில் வருகிறது, முகத்தை திருப்பி கொண்டார்கள். திருப்பி கொண்டது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்டாங்களாம். யாரை பார்த்து, காஃபிர்களை பார்த்து, நான் எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இல்லையே, சங்கடங்கள் எதுவும் இல்லையே இப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு பிறகு அல்லாஹ் இறக்குகிறான், இந்த முகமது இந்த நபர், இந்த இறை தூதர் முகத்தை திருப்பி கொண்டார், இவர் கடுகெடுத்து விட்டார், அவர் இரையச்சத்தோடு வருகிறார், அவரை நீ புறக்கணிக்கிறாயா, அவன் வேண்டாம் என்று செல்கிறான், அவனிடத்தில் நீ திரும்பி திரும்பி செல்வாயா, இது அறிவுரை, அல்லாஹ் யாருக்கு இதை நாடுகிறான் அவர் தான் பயனளிப்பார் என்று வசனங்களை இப்படி வரிசையா அல்லாஹ் அடுக்கிறான்.
அப்போ இந்த மார்க்கத்தில் வந்து நீங்கள் காயல் பட்டணத்துக்கு தனியாக சட்டம் சொல்லுங்க, கீழக்கரைக்கு தனியாக சட்டம் சொல்லுங்க, அதிராம்பட்டினத்துக்கு தனியாக சட்டம் சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான் சொல்ல முடியும். உங்கள் ஊருக்கு எங்கள் ஊருக்கெல்லாம் என்ன செய்ய முடியாதுங்க. ஒரு ஊருக்கு சட்டம் சொல்ல முடியுமா? இந்த ஊரில் மட்டும் நாங்கள் தனி கலாச்சாரமாக நாங்கள் செயல்படுறோம், அதனால் எங்கள் ஊருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இஸ்லாத்தை சொல்லுங்கன்னு சொன்னாலும் இஸ்லாத்தை சொல்ல முடியாது. குர்ஆன் ஹதீஸுடைய சட்டத்தை எல்லா பேரும் மாறணும். எல்லா ஊர்வாசிகளும் எல்லா மக்களும் ஏழை பணக்காரன் சொல்லி எல்லா பேரும் குர்ஆன் ஹதீஸின் பக்கம் திருமணமே தவிர நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க. நம்ம இந்த மார்க்கம் வந்து விட்டு கொடுத்துரும், மார்க்கத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் என்று நாம் நினைத்தால் அது வழிகேட்டில் நம்மளை தள்ளி நரகவாசிகளாக நம்ம ஆயிடுவோம். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். ஆகவே கொள்கை உறுதிமிக்கவர்களாக நாம் இருக்கணும். அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொன்னால் அதில் உறுதியாக நிற்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அதில் உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொல்லி நாளைய தினம் மற்ற சில தகவல்கள் இருக்கிறது. நம்ம மார்க்க முரணான சபைகள்லாம் நடக்கும் பொழுது நம்ம எப்படிலாம் பங்கெடுக்கிறோம், அல்லாஹ்வுடைய திருப்திகளை எதிர்பார்க்காம நம்ம மார்க்கத்துக்கு முரணான நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்வது, மார்க்கத்துக்கு மாற்றமான செயல்பாடுகளிலிருந்து விலகி அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடிய மற்ற நல்லறங்களில் உறுதியாக நிற்கணும்ன்ற மற்ற தகவல்களை நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இன்றைய தினத்தில் கேள்வி கேட்கலாமா? கேட்கலாம்ல. ஒரு வசனத்தில் ரூஹுல் குதுஸ்ன்ற மாதிரி ஒரு வார்த்தையை நான் சொன்னேன். அவர் சொல்லும் பொழுது அவர் ஒரு பேர் சொல்றேன், ரூஹுல் குதுஸ்ன்னு சொல்லி. கேள்வி ரூஹுல் குதுஸ்னா யார்? என்ன செய்ய ஈஸியாக இருக்கு. சரி, இந்த பத்ர் கைதிகள் விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் சம்பந்தமாக நான் சொன்னேன்ல, அவருடைய கணவர் பேர் என்ன? பேர் பதில் சொல்லக்கூடாது, கை மட்டும் தான் தூக்கணும். இது ஓகே பண்ணிடலாமா? இந்த யார் பதில் சொன்னாங்களோ அதை ஓகே பண்ணிக்க. வேற கேள்விதான். சரி சொல்லு. கேள்வி நம்ம கேட்கறது தான், அவங்க கேட்கறது இல்லை. நான் கேட்கறது மட்டும்தான். நீங்க எழுதி கொடுத்துருங்க, நாளைக்கு பதில் சொல்லிடுறேன் தலைவர. சரி சொல்லுங்க சார். ஓகே. சரி. அதாவது 70 பேர் விடுதலை பண்ண பிறகுதான் அந்த வசனமே இறங்குது. 70 பேரில் ஒருத்தர் தான் அபுல் ஆஸ். 70 பேரில் ஒருத்தர் தான் அபுல் ஆஸ். அந்த எல்லாம் போன பிறகு தான் இது இறங்கப்படுது. இது வசனத்துக்கு பிறகு இது நடக்கலை, வசனத்துக்கு முன்னாடி தான் அது நடக்குது. சரி சரி சரி. அதில் இந்த வசனம் கடைசியாக சொன்னேன்ல, இந்த அல்லாஹ்வுடைய படை தான் வெற்றி பெறுவார்கள் சொன்னேன்ல, அதில் எந்தெந்த உறவினர்கள் சம்பந்தமாக அந்த வசனத்தில் நான் சுட்டி காட்டினேன். யார் கை காட்டினது? யார்? இவங்க கை காட்டியிருக்கிறாங்க. அவர் கேட்குறாரு, யாரு? நீங்களா? அவர் சொல்றேன்றார, சொல்லுங்க. அதாவது அந்த அல்லாஹ்வுடைய படையினர் இவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள்னு சொன்னேன்ல, அல்லாஹ்வுடைய படை தான் ஜெயிக்கும். அதில் அல்லாஹ் ரசூலுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் இன்ன உறவாக இருந்தாலும் அவங்கள நேசிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த இன்ன உறவு யாரு? சொல்லு. சகோதரர்கள்.
தாய் தந்தையர், உற்றார் உறவினர், சகோதரர், தாய் தந்தையர், உற்றார் உறவினர். இன்னும் விடுபடுத? நான் உற்றார் உறவினர் வந்துட்டாங்களே. குழந்தை மனைவின்னு வரலையே. குழந்தை மனைவின்னு வரல. ஓகே, வந்துடுச்சு. அவர் நீங்கள் சொன்னதில் இதை அப்னாவும் விட்டீங்க, பிள்ளைங்கன்றது மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பிள்ளைங்க மனைவின்னு சேர்த்து சொல்லிட்டீங்க. அவங்க கரெக்டாக சொல்லியிருக்கான். சரி, ஓகே, பதில் முடிஞ்சா? இன்றைக்கி சொல்லப்படக்கூடிய அமல், இன்றைக்கி உண்டான அமல், அதாவது பாங்கு சொல்கிறாங்கல்ல, அதான் சொல்கிறாங்களே, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ஹய்யா அலல் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலான்லாம் பாங்கு சொல்லும் பொழுது முஅத்தின் எப்படி பாங்கு சொல்கிறாரோ அது மாதிரி நாமும் பாங்கு சொல்லணும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அவர் சொன்னாரா, நம்ம அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லணும். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொன்னால் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லணும். அதுக்கப்புறம் ஹய்யா அலல் ஸலான்னு சொல்லும் பொழுது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லணும். ஹய்யா அலல் ஃபலான்னு சொல்லும் பொழுது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லணும். மற்றதுக்கெலாம் அதே மாதிரி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லணும். அதுக்கு பிறகு செலவாத்து சொல்கிறது, அல்லாஹ் ஒரு முறை செலவாத்து சொன்னால், நபி மீது செலவாத்து சொன்னால் 10 முறை அல்லாஹ் அருள் புரிகிறான். அதுக்கு பிறகு ஓதுற துவா இருக்குல்ல, அது அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மத்தி வசலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதனில் வசீலா வல் ஃபதிலா. இந்த துவா எல்லாருக்கும் தெரியுமா? சரி, இந்த துவா இன்னைக்கு இல்லை அமல். இன்னைக்கு உண்டான அமல் என்னென்னா, இது போல் இன்னொரு துவா ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேர் ஓதுறது கிடையாது. அதனால் அந்த துவா தான் இன்னைக்கு உண்டான அமல். என்ன துவானா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பாங்கு சொல்லக்கூடியவர் பாங்கு சொல்லி முடித்த உடனே நீங்கள் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரதீது பில்லாஹி ரப்பன் ரதீது பில்லாஹி ரப்பன் வபி முஹம்மதின் ரசூலன் வபில் இஸ்லாமி தீனா. இந்த துவாவை ரசூலுல்லாஹ் நமக்கு பாங்குக்கு பிறகு ஸலவாத்துக்கு பிறகு ஓத வேண்டிய துவாவாக இதை கற்றுக் கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேர் ஓதுறது கிடையாது. அதனால் இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். இதை முஸ்லீமில் 630வது ஹதீஸில் பதியப்பட்டிருக்கு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரதீது பில்லாஹி ரப்பன் வபி முஹம்மதின் ரசூலன் வபில் இஸ்லாமி தீனா. போதுமா? பொருள் என்னங்க? அது பிதாத். பாங்குக்கு முன்னாடி ஸலவாத் சொல்கிறது பிதாத், வழிகேடு. பாங்குக்கு பின்னாடி சொன்னாதான் அல்லாஹ்வுடைய அந்த அருள்லாம் கிடைக்கும். 10 முறை அருள். முன்னாடி சொல்கிறது வழிகேடு. அப்படி சொன்னால் பாங்குக்கு முன்னாடி ஸலவாத்து சொல்கிற மாதிரி பாங்குக்கு முன்னாடி யாசின் சூரா ஓத முடியுமா? பாங்குக்கு முன்னாடி பக்ரா சூரா ஓத முடியுமா? நான் போய் பாங்கில் மைக்கில் நின்றுக்கிட்டு யாசின் வல் குரானில் ஹக்கீம் நான் ஓதிட்டு நான் பாங்கு சொன்னால் எல்லோரும் போயிடுவாங்க, ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அதனால் பாங்கில் அல்லாஹ் அக்பர் தான் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. அதெல்லாம் பிதாத், வழிகேடு. சரி, இதனுடைய பொருள் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நான் சாட்சி சொல்கிறேன். வஹ்தஹு லா ஷரீக லஹு, அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த இணையும் கிடையாது. வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையும் அல்லாஹ்வுடைய தூதருமாக இருக்கிறார்கள். ரதீது பில்லாஹி ரப்பன், நான் அல்லாஹ்வை இறைவனாக பொருந்திக் கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஒபி முஹம்மதின் ரசூலன், முஹம்மது அவர்களை ரசூலாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், பொருந்திக் கொள்கிறேன். ஒபில் இஸ்லாமி தீனா, இஸ்லாம் என்பதை நான் வாழ்க்கை நெறியாக வழிமுறையாக நான் பொருந்திக் கொள்கிறேன் என்பது அதனுடைய பொருள்.
முடிச்சிடலாமா? வாக்கிரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.